ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா உறவுகளே? நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்பை மேனிங்க. குப்பை மேனி அப்படின்ற ஒரு இலை வந்து சாதாரணமாக நம்ம ரோட்டுகளில் கிடக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தான். அது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப லேசாக தான் நினைப்போம். ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க உறவுகளே. அந்த கீரையை வந்து நம்ம எடுத்து அந்த குப்பை மேனி கீரையை டெய்லி வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கீரையை பறித்து அது நிழலில் உணர்த்தி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதனுடைய பலன்களை நம்ம பார்ப்போம். இப்போ போயிட்டு அந்த கீரையை வந்து பறிச்சிட்டு வரலாம் உறவுகளே. வாங்க போவோம். அந்த மூலிகை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த மூலிகையோட செடி இதுதான் எங்கள் உறவுகளே. இது வந்து ரோட்டோரங்களில் கிடக்கக்கூடிய ஒரு குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரங்க. இது வந்து நம்ம உடம்பில் குப்பை போல் இருக்கிற ஒரு உடம்பை கூட ஒரு அழகான ஒரு மேனியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதுங்க இந்த குப்பை மேனி. இதை வந்து நம்ம இப்போ பறிச்சுக்கலாம் உறவுகளே. வாங்க உறவுகளே, நம்ம பறித்து முடிச்சிட்டோம். இப்போ போயிட்டு இந்த இலைகளை நம்ம காய வச்சுக்கலாம். நிழல்லே காய வைப்போம். எந்த மாதிரி காய வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உறவுகளே, நம்ம வந்து இந்த குப்பைமேனி மூலிகையில் இந்த மாதிரி நிழலில் காய வச்சுக்கலாம். இது வந்து காயறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகுங்க. இல்லை நல்ல வெயில் இல்லை அப்படின்னா ஒரு 4 நாள் 1 வாரம் கூட ஆயிரும். இது வந்து நல்லா மொறுன்னு நல்லா காயட்டுங்க உறவுகளே. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள் உறவுகளே, இந்த மாதிரி மொறுன்னு காயறதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வந்து அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க உறவுகளே. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க உறவுகளே, இந்த குப்பை மேனி மூலிகை வந்து எந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னு பாருங்க. மொறுன்னு நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி காஞ்ச பிறகு இது காயறதுக்கு ஒரு 6 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் காயணும். இதோட கலர் வந்து மாறக்கூடாதுங்க. வெயிலில் வச்சோம் அப்படின்னா இதோட கலர் வந்து மாறிடும். இந்த மாதிரி வந்து காற்றுலேயே போட்டு நிழலில் வந்து காய வைக்கணும். காஞ்ச பிறகு இந்த அளவு சின்ன ஜீரகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 50ல் பகுதி ஜீரகம் எடுத்துருக்குங்க. 50 கிராமில் இந்த அளவு எடுத்து இது கூட சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாம். பாருங்க உறவுகளே, நம்ம இந்த மூலிகையை அரைச்சிட்டு வந்துட்டோம். அது கூட வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோங்க உறவுகளே. இந்த குப்பை மேனி பவுடரை வந்து நம்ம டெய்லி இந்த அளவு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பெரிய ஸ்பூன் அப்படின்றனால ஒரு 1/2 ஸ்பூன் இந்த அளவு போட்டு காலையில் வெறும் வயிற்றுல 1 டம்ளர் தண்ணியில் நம்ம ஆற்றி குடித்தோம் அப்படின்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள், மூல நோய்கள் முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பவுடருங்க இது. கிராமங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு டைம் வந்து இந்த பொடியை வந்து நீங்கள் தயார் பண்ணி கொண்டு போய்க்குங்க உறவுகளே. போயிட்டு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள் முதல் முதியவர் வரை வந்து இந்த பவுடரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. மூல நோய் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பவுடர் சாப்பிட்லாம். உடல் எடை குறைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொப்பையை குறைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பவுடரை வந்து சாப்பிடும்போது அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகி ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் உறவுகளே. நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆள்லி வச்சுக்கோங்க உறவுகளே. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகையில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.